ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு நேயர் சார் நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ பண்ணதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்க கரண்ட் போர்ட்ஃபோலியோவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 போர்ட்ஃபோலியோ ஒர்க்காக பண்ணியிருக்கோம் பழசில். ஒன்று 25 லட்ச ரூபாய்க்கு, ஒன்று 10 லட்ச ரூபாய்க்கு. முதல்ல அந்த 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பற்றி பார்ப்போம். 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21/9/2021. அன்னைக்கு நிஃப்டி 17,562 புள்ளிகள். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் நிஃப்டி 22,007. சுமார் 25% ரிட்டர்ன் நிஃப்டி கொடுத்துருக்கு. நம்ம பங்கு எவ்வளவு கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா 45% கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20%. அதாவது ஐ எம் டாக்கிங் அபவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த லாஸ்ட் 2 to 2.5 years. பாஷ் 7 பங்கு 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 14,530 ரூபாய் 550 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 30,000 ரூபா. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. சோனா பிஎல்டபிள்யூ 200 ஷேர் வாங்கியிருக்கோம் 570 ரூபாய்க்கு. இன்றைக்கி 655 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. ஐடிசி 400 ஷேர் வாங்கியிருக்கோம் 270 ரூபாய்க்கு. இன்றைக்கி 416 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. அம்புஜா சிமெண்ட் 250 ஷேர் 366 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 583 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. சிடிஎஸ்எல் 75 ஷேர் 1,110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 1,725 ரூபா டு 30 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 462 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் 250 ஷேர். இன்றைக்கி 745 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. பயோகான் 275 ஷேர் 315 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 249 rupees. ஐ வாண்ட் டு புக் லாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. அப்புறம் நாராயணா ஹெர்டாலயா 200 பங்கு 638 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 1,221 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. கோரமண்டல் 150 ஷேர் வாங்கியிருக்கோம் 950 ருபீஸ்க்கு. இன்றைக்கி 1,063 ரூபா. ஐ வாண்ட் டு எக்ஸிட் டுடே. ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் கேஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14,98,822 ரூபா. 10 லட்ச ரூபா போட்ட பங்கு. ஸோ சுமார் 45% சிஏஜிஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 20% சிஏஜிஆர் கிடைக்குது. நம்மளோட அப்ஜெக்டிவ் 18% சிஏஜிஆர் தான். பட் இந்த 2 வருஷத்தை பண்ணிட்டு நம்ம பெருமை கொள்ள முடியாது. நம்ம ஒரு 10 வருஷ ஆங்கிளில் பண்ணால் தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் கண்டினியூ த சேம் திங். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 14,98,806 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஇஎக்ஸ் 2000 ஷேர் வாங்கியிருக்கேன் 135 ரூபா 30 பைசாவுக்கு. அப்புறம் பாம்பே ட்ரக் ஹவுஸ் இது 370 ரூபா போன பங்கு. இன்றைக்கி இஎஸ்எம் ஸ்டேஜ் 1ல் இருக்கிறனால 1000 ஷேர் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் 100 லால்பத் லேப்ஸ் வாங்கியிருக்கேன் 2,065 ரூபாய்க்கு. மீதம் 7,21,722 ரூபா லிக்விட் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணிட்டேன். தட் இஸ் கோயிங் டு ஃபெச் 6.32% ரிட்டர்ன். ஸோ ஒரு 50% லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும், அதாவது ஒரு 48% லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும், மீதம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் நான் மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஆர் நானோ கேப்னே சொல்லலாம். பிடிஹெச் இதில் தான் பார்க் பண்ணியிருக்கேன். பட் லால்பத்தும் ஐஇஎக்ஸும் ஒரு மிட் கேப்பில் தான் நான் சொல்லுவேன். பிடிஹெச் இஸ் மைக்ரோ கேப் டு நானோ கேப்னு சொல்லலாம். ஸோ இது எதுவுமே கடனே இல்லாத கம்பெனிஸ். ஒரு ஃப்யூச்சருக்கு ரெடியாக ஒரு பெரிய ஒரு ஈவன் மல்டி பேக்கராக கூட வரலாம். ஐஇஎக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கிறனால தான் இன்றைக்கி 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீரேட்டிங் ஸ்டாக் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி. தே கோ ஃபார் அ கேபெக்ஸ். லால்பத் லேப் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக பெரிய க்ரோத் இல்லை. பட் ஆனால் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ். ஒன் ஆஃப் த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் இதுவும் ஒரு பங்கு. ஐ எம் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக் அபவுட் திஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ஃபாங்கிறதையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிஏஜிஆரையும் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு குட் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த வே. நம்ம போர்ட்ஃபோலியோ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட வி ஷுட் நாட் கெட் இன் டு டீப் ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ். ஒரு என்ஜாய் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு இது நம்மளை நம்ம வருத்திக்கிட்டு கடன் வாங்கியோ இல்லை டெய்லி போட்டு வாங்கி விற்று வாங்கி அங்கே கால் இங்கே கால் வாங்கி நம்ம பண்ணுறதோ கூடாது. ஒரு ப்ளஷராக நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி போய்கிட்டு இருப்போம். ஐ ஹோப் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக தான் போடுறேன். ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகலாம் நான் இது பண்ணலை. ஒரு போர்ட்ஃபோலியோனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. ஸோ தேங்க்யூ ஆல்.